Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படினா நேச்சர் அண்ட் த மீனிங் ஆஃப் ஹாப்பினஸ். இதை எழுதினவங்க மேரி ஷெல்லி. மேரி ஷெல்லி வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டர். இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லயே இவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்க ஃபேமிலி வந்து ஒரு வெல் எஜுகேட்டடான ஒரு ஃபேமிலி தான். இவங்க பிபி ஷெல்லியை வந்து லவ் பண்ணி ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பிபி ஷெல்லி வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆன ஒருத்தர். அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பிபி ஷெல்லியும் மேரி ஷெல்லியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரி ஷெல்லியோட மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லெட்டர் டைப்பில் தான் இருக்கும். அதுவும் ட்ராவலாக் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க பிபி ஷெல்லியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவர் கூட நிறைய இடம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் இவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லெட்டர் மாதிரி அழகாக டிஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த லெட்டர்ஸ் எல்லாமே இப்போ இவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸாக இருக்குது. பொதுவாக நம்ம ரைட்டர்ஸ்னு பார்த்தாலே அவங்களோட பர்சனல் ரைட்டிங்ஸ்னு இருக்கும். அப்புறம் அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்காக வேறு மாதிரி எழுதுவாங்க. பர்சனல் ரைட்டிங்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மேபி அவங்க இறந்ததுக்கு அப்புறமா அந்த ரைட்டிங்ஸ் எல்லாம் வெளியே வரலாம். ஆனால் மேரி ஷெல்லியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ரைட்டிங்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் ரைட்டிங்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. இன்னும் சொல்ல போனால் பர்சனல் ரைட்டிங்ஸில் எப்படி ப்ரொஃபஷனல் ரைட்டிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது அப்படின்ற டிப்ஸை வேணால் எழுதி வச்சுருப்பாங்களே தவிர ரொம்ப பர்சனலாலாம் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த நேச்சர் அண்ட் த மீனிங் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற லெட்டர் வந்துட்டு செலக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் மேரி வெல்ஸ்டோன்கிராஃப்ட் ஷெல்லி அப்படின்ற ஒரு கலெக்ஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க. மேரி வெல்ஸ்டோன்கிராஃப்ட் அப்படின்றது தான் இவங்களோட ஒரிஜினல் நேம். பிபி ஷெல்லியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா ஜெனீவாக்கு இவங்க போயிருக்கும்போது தான் இவங்களோட நேமை மேரி ஷெல்லி அல்லது மிஸ்ஸஸ் ஷெல்லி அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பிபி ஷெல்லியும் மேரி ஷெல்லியும் ஃப்ரான்ஸில் இருந்து ஜெனீவாக்கு ஒரு ட்ரிப் போகிறாங்க. அந்த ட்ரிப்பை பற்றி தான் இந்த லெட்டரில் ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துல எந்த மாதிரி நேச்சர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஹாப்பினஸ்க்காகவும் ஹார்மோனி, செல்ஃப் ரியலைசேஷன், இந்த மாதிரி இன்னர் ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜேர்னியை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற நேச்சர் வந்து அவங்கள அந்த அளவுக்கு அட்மையர் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் அவங்க பார்த்ததில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கான சயின்ஸ் ஃபிக்ஷனை ஜெனீவாவில் இருக்கிற அந்த லேக் பக்கத்தில் இருந்து தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கை இவங்க முடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1816 இவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1816 மே 14 அப்போ தான் அந்த இடத்துக்கு இவங்க ரீச் ஆகுறாங்க. அங்கே யாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க அப்படின்னா லார்ட் பைரன் வந்து அங்கே இருக்கிறாரு. அவரை மீட் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் அங்கே போகிறாங்க. அந்த இடத்த ரீச் ஆனதுக்கு அப்புறமா நிறைய இடம் போய் சுற்றி பார்க்குறாங்க. நேச்சர் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. மேரி ஷெல்லி வந்து அவங்க எழுதுறதுக்கு அது ஒரு கரெக்டான இடம்னு சொல்லி நிறைய எழுதுகிறாங்க. போட்டிங் போகிறாங்க. நிறைய நைட் டைமில் கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அவங்க என்னெல்லாம் பார்த்தாங்க, என்னெல்லாம் கேட்டாங்கன்றத ரொம்ப அழகாக லெட்டர்ஸில் நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க அங்கே ரீச் ஆனது ஏர்லி சம்மர் டைம். அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த லெட்டர் வந்து அவங்க யாருக்காக எழுதியிருக்காங்கன்னா அவங்களோட சிஸ்டரான மேரி ஷெல்லியோட சிஸ்டரான ஃபேனி அப்படின்றவங்களுக்கு தான் இந்த லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நேச்சர் வந்து அதோட காஸ்டியூமை அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது மார்னிங் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்மாஸ்பியரும் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லையா? அதை தான் அதோட காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க மவுண்டெயின்ஸ் எல்லாமே ஸ்னோவால் கவர் ஆகி போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோடு எல்லாமே பார்க்குறதுக்கு ஸ்னேக் மாதிரி இருக்குது. அதாவது அவ்வளோ நீளமாகவும் வளைஞ்சு போய் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க ரிவர்ஸ், லேக்ஸ் எல்லாத்துலேயும் சன்னோட லைட் படும்போது அது ரொம்ப ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 12 o'clock அவங்க அங்கே ரீச் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் அவங்க அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்க அந்த வேலிஸ், ரிவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு ஹோலியான ஒரு ஃபீலிங் இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலையும் பைன் ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பைன் ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப டாலாகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் நெருக்கமாக நிறைய இருந்த உடனே ஒரு டார்க்னஸ் வந்து அந்த இடத்துல ஃபீல் ஆகுது. இவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக பைன் ட்ரீஸாக இருக்குது. பைன் ட்ரீஸ் வந்து ரொம்ப டாலாக இருக்கிறதுனால அதோட டாப்பில் வந்து க்ளவுட்ஸ் எல்லாமே அதை கவர் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது.
கீழேயுமே ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது, எல்லா இடத்துலையுமே ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நெய்பர்ஸ் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஸ்ப்ரிங் சீசன் தான், வின்டரே கிடையாது, ஆனால் இப்போ வின்டர் சீசன் மாதிரி இருக்குது, ஸ்ப்ரிங் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹாஃப் வின்டர் ஹாஃப் ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி இருக்குது. எப்படின்னா, அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய இடத்துல மழை விழுந்துட்டு இருக்குது, எல்லா இடமே ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. ஆனால் அந்த பனிமூட்டமாக இருக்கிற இடத்துல கூட சன்லைட் வந்து இவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒன்று போல் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. லெஸ் ரோசஸ் அப்படின்ற ஒரு வில்லேஜை வந்து ரீச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு இடம் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப பேடான ஒரு பெட்டு தான் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அங்கே தான் இருந்தாகணும். அவங்க ஸ்டே பண்ணியிருக்க அந்த ரூமுக்கு வெளியே ஃபுல்லாகவே ஸ்னோவால் கவர் ஆகிருக்கு. அந்த விண்டோஸ் எல்லாமே ஸ்னோவாக இருக்குது, அவங்களால வெளியே பார்க்க கூட முடியல. நெக்ஸ்ட்டு அவங்க ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துக்கு போகும்போது எக்ஸ் ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடை தாண்டி தான் இவங்க போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. அந்த ரோடு ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சாலும் அவங்க பாஸ்போர்ட் வந்து அந்த ரூட்டில் போகிறதுக்கு மட்டும்தான் பெர்மிட்டாக இருக்கிறதுனால அந்த டேஞ்சரஸான ரோடே அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ட்ராவலில் 4 ஹார்ஸும் 10 மென்னும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த 10 மெம்பர்ஸ் எதுக்கு அப்படின்னா, இவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறதுக்கும் இவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக அந்த 4 ஹார்ஸும் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இவங்க அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களால வெளியே பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு ஸ்னோவால் அந்த வீட்டை சுற்றி கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த அவுட் சைடு வியூ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து க்ரீனரியாக இருக்குது, நிறைய இடத்துல இந்த க்ரீன் வித் ஒயிட்டில் இருக்குது. அந்த இடத்துல வந்து ரொம்ப லிமிட்டடான பீப்புள் தான் இருக்கிறாங்க. ட்ரீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே பைன் ட்ரீஸ் தான் இருக்குது. அந்த பைன் ட்ரீஸை சுற்றி ஸ்னோவாக இருக்குது. இவ்வளோ நாளும் அவள் மைண்டில் வந்துட்டு ஒரு ரிலீஃப், ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருந்த மைண்டில் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஜெனீவாவில் இருக்கிற அந்த ரிவர் வந்து இவங்களுக்கு ஒரு ஹெவன் ஃபீல் கொடுக்குது. அந்த ப்ளூ கலர் வந்து பார்க்குறதுக்கு ஹெவன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிற வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ ஃபுல்லாகவே கிரேப்ஸால் கவர் ஆகிருக்கு. ஸோ வைன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த மரம்லாம் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு ஜென்டில்மேன் உட்கார்ந்துருக்கிறாரு. இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், மைண்டுக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மவுண்டெயினை குவீன் ஆஃப் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சந்தோஷமான தருணத்தில் வால்ட் விட்மனோட ஹாப்பினஸ்க்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. நைட் நேரத்தில் அந்த மூன் லைட்டெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ 10 o'clock ஆனதுமே அவங்க தூங்கலான்னு சொல்லி போகிறாங்க. கிராஸோட ஸ்மெல்லாக இருக்கட்டும், பேட்ஸோட சாங்காக இருக்கட்டும், இல்லை அந்த க்ரீன் வியூவாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததாகவும், அதை பார்த்துட்டு இருக்கும்போதும் சரி, அதை நினச்சிக்கிட்டே தூங்கும்போது கூட இவங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இவங்களை ஒரு பேடோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த பேட்க்கு வந்து எவ்வளோ தூரம் பறக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருந்தாலும் இப்போ எந்த பிரான்ச்சுக்கு பறக்கிறதுனே தெரியலையா, அந்த அளவுக்கு எல்லா இடமுமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஒரு பறவையாக இருந்தால் கூட எந்த இடத்துக்கு பறந்து போகிறதுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு பறவையாக இல்லாட்டி கூட ஒரு பறவை மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த அளவுக்கு என்னோட ஹார்ட் வந்து சந்தோஷத்தால் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க 1 year எடுத்திருக்காங்க இந்த ஜேர்னியை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை அவங்க டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ஷெல்லியுமே, பிபி ஷெல்லியுமே இந்த ரைட்டிங்ஸ் இவங்க எழுதும் போதாக இருக்கட்டும், எழுதி முடித்ததுக்கப்புறம் இதில் வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப்லாம் அவர் பண்ணுவார். ஸோ எழுதி முடித்ததுக்கப்புறமா அவங்க சிஸ்டருக்கு சென்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த லெட்டர் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இதான் நேச்சர் அண்ட் த மீனிங் ஆஃப் ஹாப்பினஸோட சம்மரி. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.